Hi, welcome to Hari's Home Style. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிக் தேங்க்ஸ். ஷார்ட் பீரியடில் 83-84 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சம்பாரிச்சிருக்கேன். இட் இஸ் என்ன சொல்கிறது, நான் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிக்க விரும்பலை, பட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட் தட் யூ ஆல் சப்போர்ட் மீ. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் என்ன, ஐ மீன் ஸ்டைல் டிப் என்ன அப்படின்னா, பசங்களை சம்மர் வெக்கேஷனில் எப்படி வீட்டில் மேனேஜ் பண்ணுறது. ரொம்ப 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 ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, என்ன வேலை, எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிடலாம். ஆனால் பசங்களை மேனேஜ் பண்ணுறதுன்றது, அதுவும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக அவங்க லேர்னிங் மோடில் மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 உண்மையாகவே ஒரு சாமர்த்தியமான விஷயம்னு சொல்லுவேன், சேலஞ்சிங் சொல்கிறத விட. எங்கள் வீட்டில் முதல் 4 பசங்க, என்னோட பசங்க 2 பேர் உங்களுக்கு தெரியும், என் தங்கச்சி பசங்க 2 பேர் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே என்னோட ஓல்டு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஸ்டைலிஷ் டிப்ஸ் இப்போ நான் தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஐ மீன் அந்த ரெஃபரன்ஸை நான் எப்பயுமே சொல்கிறது அதுதான். ஸோ என்னோட பால்கனி கார்டன் ஆகட்டும், இல்லை என்னோட டெக்கர் டிப்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு யூ கேன் டூ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் என்ன சொல்கிறது, கஸ்டமைஸ் ஃபார் யுவர் கிட்ஸ். ஆஸ் அ பேரண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களோட டாய்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள் டாய்ஸ்லாம் ஒரு பேஸ்கெட்டில், லேர்னிங் செட் ஆஃப் டாய்ஸ்லாம் ஒரு பேஸ்கெட்டில், பில்டிங் பிளாக்ஸ், லெகோஸ் இதெல்லாம் ஒரு செட்டாக இப்படி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு டேக்கு ஒரு டாய்ஸ் தானே அசைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மண்டேனா வெஹிக்கிள் டாய்ஸ் டே, டியூஸ்டேனா அதர் டாய்ஸ் டே லைக் ட்ரம்ஸ், கிச்சன் செட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. வெட்னஸ்டேனா பில்டிங் பிளாக்ஸ் டே, லெகோஸ் இதெல்லாம் தான் எடுக்கணும். தேர்ஸ்டேனா ஆக்டிவிட்டீஸ் டே, அதாவது ஆக்டிவிட்டீஸ், பசில்ஸ், அந்த ஃப்ளிண்டோ பாக்ஸ், மேஜிக் கிரேட்லாம் வாங்குறீங்க இல்லையா, அந்த டாய்ஸ் டேன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அந்த டாய்ஸ் டேன்னு அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் அசைன் ஒரு டேக்கு ஒரு டாய்ஸ்ன்னு அசைன் பண்ணும்போது பசங்களுக்கு பொருளோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். எல்லா டாய்ஸும் ஒரே நேரத்தில் எடுத்து கலைச்சி அன்ஆர்கனைஸ்டாக விளையாடாமல், இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாடாமல், அவங்களுக்கு இன்றைக்கி இந்த டாய்ஸ் தான், ஸோ அவங்களுக்கு இந்த வேறு டாய்ஸ் எடுக்கக்கூடாது, இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் விளையாடணும், இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் டே, ஸோ வெஹிக்கிள்ஸ் வச்சு தான் விளையாடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஹேபிட் இதனால் இன்கல்கேட் ஆகும்னா, டாய்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஸ்லோவாக பொருளோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும். இந்த பாக்ஸ்குள்ளே நான் பசங்களோட வெஹிக்கிள் டாய்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். லைக் டிராக்டர், காரு, ட்ரக்கு எல்லாமே சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் 3 வெஹிக்கிள் டாய்ஸ் மேலே வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்களோட எல்லா ஆக்டிவிட்டி டாய்ஸ் ப்ளஸ் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே இங்கே நான் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். மேஜிக் கிரேட்டோட ஆக்டிவிட்டீஸ், ஃப்ளிண்டோ பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளிண்டோ பாக்ஸ், பசில்ஸ் எல்லாமே இங்கே டம்ப் ஆகிருக்கு. இந்த மிக்கி மவுஸ் பேஸ்கெட்டில் தான் நான் அதர் டாய்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணியிருக்கேன். லைக் அவனோட கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு, பேட்டு, பாலு, கிச்சன் செட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் இந்த மிக்கி மவுஸ் பேஸ்கெட்டில் அதர் டாய்ஸ் இருக்கும். இந்த பேஸ்கெட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கிரையில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் மெட்டீரியல் தான், டியூரபிளாக இருக்குது. இட் இஸ் வாஷபிள் ஆல்சோ. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என் பெரிய பையனுக்காக வாங்கின டாய் கபோர்ட். இந்த டாய் கபோர்ட் மேலே நான் அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டில் நிறைய ஷெல்ஸ் இருக்குது. லைக் 1 2 3 4 5 6 ஷெல்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் அவனோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஐ மீன் ஸ்டடி புக்ஸ் ஆகட்டும், இல்லை நீதி கதைகள் புக்ஸ் ஆகட்டும், இல்லை கலரிங் புக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தேர்டு ட்ராயர் பார்த்தீங்கன்னா அவனோட அவெஞ்சர்ஸ் டாய்ஸ், அவனுக்கு அவெஞ்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவெஞ்சர்ஸ் டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசி கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ரிலேட்டட் லைக் ஸ்கூல் ரைம்ஸ் புக்கு, அதுக்கப்புறமா ஸ்கூல் ரைம்ஸ் புக், அப்புறமா ஸ்லேட்டு, அவனோட லேப்டாப்ஸ், ஐ மீன் பேபி லேப்டாப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் டாய்ஸை கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கம்ப்ளீட்னஸ்,
அதாவது ஒரு டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ் டேல பசங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸையும் எடுத்துகிட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வெஹிக்கிள்ஸ் இருக்குது நம்ம வீட்டில், வெஹிக்கிள் டாய்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா வெஹிக்கிள் டாய்ஸையும் எடுத்துகிட்டு விளையாடுவாங்க. எதுலேயுமே ஒரு கம்ப்ளீட்னஸோட விளையாட மாட்டாங்க. இது கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு கார் மேலே வந்து கிரேஸ் போயிடும், கார் விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு டிராக்டர் மேலே கிரேஸ் போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டே இருந்தாலும் அதில் ஒரு லிமிட்டட் செட் லைக் 4 or 5 டாய்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள், அதில் விளையாட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த டாய்ஸ் மேலே உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா இந்த டாய்ஸை வச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாய்ஸ் எடுக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 4-5 செட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் டேனா எல்லா ஆக்டிவிட்டி பாக்ஸ் எடுக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பாக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வச்சுட்டு செகண்ட் ஆக்டிவிட்டி பாக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா கம்ப்ளீஷன். அதாவது ஒரு பொருளை ஒரு வேலை எடுத்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீஷன் ஹேபிட், பர்ஃபெக்ட் கம்ப்ளீஷன் மைண்ட் செட் அவங்களுக்குள்ள இன்கல்கேட் ஆகும். வந்து ஆர்கனைசிங் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதனால் என்ன கற்றுக்க போகிறாங்கன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சிட்டோம்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த இடத்துல தானே இந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம மற்றவங்களோட ப்ரெஷியஸான டைமை, நம்ம டைம் எப்படி ப்ரெஷியஸோ அந்த மாதிரி மற்றவங்களோட ப்ரெஷியஸான டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம எடுத்த பொருளை வைக்கலன்னா. ஸோ எண்ட் ஆஃப் த டே பசங்க விளையாடி முடிச்ச டாய்ஸ் எல்லாம் அது நான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிற பாக்ஸ்குள்ளேயே போய் போட சொல்லுங்க அதே மாதிரியே. ஸோ தட் அவங்களுக்கு எடுத்த பொருளை வைக்கணும் அப்படின்ற ஹேபிட் வரும். இப்போ எங்கள் வீட்டு பசங்களெல்லாம் அப்படி தான் வந்து நாங்கள் க்ரூம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி வாண்டு கூட மேலே கார் மொட்டை மாடியில் ஓட்டுறதுக்கு எடுத்தாங்கன்னா அந்த காரை கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல பார்க் பண்ணுவான். ஸோ விச் இஸ் ரியலி குட். இல்லை உங்கள் வீட்டு பசங்களும் கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுவாங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. எப்படி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு விளக்க சொல்லிட்டு படுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்த டாய்ஸ் எல்லாத்தையுமே ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்தந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன் அந்தந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஆர்கனைஸ்டாக போட்டுட்டு படுக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எப்படி இப்போ ஒரு டாய்ஸ்க்கும் ஒரு டே வைக்கிறோமோ அதே மாதிரி நோ டாய் டேன்னு ஒரு டே வைங்க. ஸோ தட் அவங்க அந்த நோ டாய் டேயில் டாய்ஸே எடுக்கக்கூடாது, அவங்க வேறு விதமாக என்கேஜ் பண்ணணும். லைக் படிக்கிறது, அதிகமாக கொஞ்சம் படிக்கிறது, இல்லை கலரிங் பண்ணுறது, தாத்தா பாட்டியோட ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை கசின்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் அவங்க என்கேஜ் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடச்சிடாது. சிலது இல்லாதப்ப அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இது மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இப்போ டாய்ஸே இல்லை அப்படின்னா எஸ் தே ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் ஆல்சோ. ஸோ அதுக்காக தான் இந்த நோ டாய் டே சொன்னேன். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஆஸ் அ பேரண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது டிவி டேன்னு கொண்டு வைங்க. அதாவது நார்மலாக பார்க்குற டிவி ஹவர்ஸ் ஜென்ரலாக 1 or 2 hours டிவி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த டிவி டேயில் ஒரு அடிஷ்னல் 1 hour எக்ஸ்ட்ராவாக டிவி பார்க்க விடுங்க. ஸோ அதே மாதிரி நோ டிவி டேனும் வைங்க. ஸோ தட் எதுவுமே மொபைல் ஆகட்டும், டேப் ஆகட்டும், இல்லை டிவி ஆகட்டும், எதுலேயுமே அவங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அன்றைக்கி பார்க்கக்கூடாது. அதுதான் நோ டிவி டே. மொபைல் டேப்னு சொன்னேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு மொபைல் டேப் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. என் ஒய்ஃப்லாம் பசங்களுக்கு மொபைலே கொடுக்க மாட்டா. அதே மாதிரி தான் என் தங்கச்சி பசங்களும் இப்போ வளர்கிறாங்க. ஸோ மொபைல் டேப் அதெல்லாம் கொடுக்காதீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் தேர் ஐஸ் அண்ட் ஆல்சோ நாட் அ குட் ஹேபிட். ஏன் மொபைல் டேப்னு சொன்னேன்னா மொபைல் டேப்லேயும் அவங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் போட்டு விடுவீங்க இல்லையா, கார்ட்டூன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபேவரட் மூவிஸ் லைக் த லைன் கிங் அந்த மாதிரி ஆகட்டும், அதுக்காக சொன்னேன். மற்றபடி மொபைல் டேப் வந்து கிட்ஸ் கிட்ட கொடுக்காதீங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நான் ஏன் வந்து நம்ம டிவி டேயில் கொஞ்சம் 1 hour அதிகமாக டிவி அவங்களுக்கு போட்டு விடலாம். அதே மாதிரி அவங்க கேட்குற வேறு ஏதாவது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நாள் ஒரு வெஹிக்கிள்ஸ் டே வைங்கப்பா, இன்னொரு நாள் இந்த டாய்ஸ் வைங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஏன்னா நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் பசங்களும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கிட்ட இருந்தால் வரணும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியிலேருந்து தான் அடாப்டபிலிட்டி வரும். அடாப்டபிலிட்டி இருந்தால் தான் உலகத்தில் எந்த சிச்சுவேஷனையும் நம்ம பசங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். Hi friends, hope you enjoyed today's video.
இன்றைக்கி கிட்ஸ் மேனேஜ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசர் போட்டு போங்க. வீட்டுக்கு வந்துட்டு டெட்டால் போட்டு கை கால் அலம்புங்க. அதுக்கப்புறமா நல்லா சோப் போட்டு குளிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. பாய்.